ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. புவனேஸ்வரியும் ரகுராம எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் தனாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயல் பண்ணுறாங்க. அதிலிருந்து கதிரும் எப்படி தான் இந்த 40 லட்சம் ரூபாவை நம்ம பரட்ட முடியுமோ, இந்த ரூபா மட்டும் கொடுக்கலன்னா இப்போவே இந்த ஹோட்டலில் மூடிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகப்படும் போது ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகியை நேரடியாக புவனாவை சந்திக்க வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் புவனாவை சாட்டையால் நம்ம ஜானகி வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். புவனேஸ்வரியும் இந்த கதிரை சும்மாவே விடக்கூடாது. கதிர் தான் ஜீவாவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னும் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அதோட இந்த ரகுராமோட வீட்டு பத்திரம் எல்லாம் நம்ம கிட்ட தானே இருக்கு. இப்பவே அந்த கதிர் 40 லட்சம் ரூபா கெட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கணும். அவனால சீக்கிரத்துல ரெடி பண்ண முடியாது. அந்த ஹோட்டலை அதோட இழுத்து மூடிடலான்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் அந்த பணம் மட்டும் இப்ப கைக்கு வரலன்னா 2 நாளுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள பத்திரத்தை எல்லாம் நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கதிர் தனாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. கதிரும் தனா கிட்ட என்ன பண்றது இப்போ தனா, எப்படி இந்த 40 லட்சம் ரூபாவை 2 நாள்ல நமக்கு ரெடி பண்ண முடியும்? அந்த ரூபா மட்டும் கொடுக்கலன்னா நமக்காக நம்பி சைன் போட்ட உன்னோட அப்பாவுக்கு தான் பிரச்சனை வரும். அவங்களோட வீட்டு டாக்குமெண்ட்டை இப்படி வச்சு தானே நமக்கு இந்த பணத்தை ரெடி பண்ணி தந்தாங்க. என்ன செய்யறது? அந்த ஹோட்டலில் வேற இழுத்து மூடிடுவாங்களே. இப்போதான் பிஸ்னஸ் வேற நல்லபடியாக நடந்துட்டு இருக்குதுன்னா அப்படி சொல்லும்போது நம்ம தனாவோ எல்லாத்துக்குமே காரணம் அந்த புவனேஸ்வரி தான். அவனால தான் இப்படி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எப்படியாவது இந்த ஹோட்டல் வியாபாரம் நல்லபடியாக நடந்து முன்னேறிடலான்னு பார்த்தா எல்லாமே தப்பாக நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் கதிர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் வீட்டில் இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ரமணி பாட்டிக்கு பயங்கரமாக வருத்தமாக இருக்குது. அப்படி நம்ம ரகுராம் கிட்ட பாத்தியாப்பா, எல்லாமே இந்த புவனேஸ்வரினால தான். அவளுக்கும் கதிர்க்கும் என்னதான் பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது. கதிரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் செய்கிறனால தான் நம்ம பொண்ணு தனாவுக்கும் இப்படி பிரச்சனை ஆகுறது. தனாவும் கதிரும் இந்த வீட்டில் உள்ளவங்க தானே. அதோட இல்லாமல் புவனேஸ்வரிக்கும் உனக்கும் ரொம்ப நாளாகட்டும் பகை இருந்துட்டு இருக்குல்ல. உன்னை பழி வாங்குறதுக்காக அப்படியே தனா கதிரை இப்படி பயன்படுத்திட்டு இருக்கா. இந்த புவனேஸ்வரியை சும்மாவே விடக்கூடாது. அவங்க எப்படி இவ்வளோ ரூபாவை சீக்கிரத்தில் ரெடி பண்ண முடியும்? பாவம் தனா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் கிட்ட சொல்லும்போது ரகுராமும் ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. அவங்களே வாழ்க்கையில் இப்போ தான் நல்லபடியாக முன்னேறிட்டு வராங்க. இந்த சமயம் பார்த்து இந்த புவனேஸ்வரி இப்படி ஒரு செயல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம பார்வதி பத்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பார்வதியும் புவனேஸ்வரி கிட்ட நீங்கள் சரியாக தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. வீட்டில் யாருமே நிம்மதியாகவே இல்லை. அதுவும் ஜானகிக்கு பயங்கரமாக வருத்தமாக இருக்குது. எப்படியுமே அவங்க இந்த 40 லட்ச ரூபாவை எப்படி ரெடி பண்ண முடியும் சீக்கிரமாட்டு? இந்த வாட்டி கதிர் தோற்று போக தான் போகிறான். அதோட தனாவும் வாழ்க்கையில் முன்னேற மாதிரி இல்லை. இதிலிருந்து ரகுராமுக்கு பயங்கரமாக பிரச்சனை தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியும் மனசுல யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜானகியும் என்னது இது, எதுக்காக இந்த தனாவுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரி தானே. நாம் இவ்வளோ நாளாக அமைதியாக இருக்க போய் தானே இந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தை இப்படி ஒரு செயல் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு சரியான பாடம் போட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் யாருக்கும் தெரியாமல் அப்படியே நேரடியாக புவனேஸ்வரியை பார்க்குறதுக்காக வராங்க. ஜானகியை பார்த்த புவனாவும் என்ன ஜானகி புதுசாட்டிருக்கு, எப்போவுமே என்னை பார்க்கறதுக்காக நீ வரவே மாட்டேன், இன்னைக்கு என்ன புதுசாக வந்திருக்க? ஓ, உன்னோட மருமகனும் மகளும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கல்ல, எப்படியாவது 40 லட்ச ரூபா புரட்ட முடியாமல் திணறிட்டு இருக்காங்க தானே, அதுக்காக வேற வழியே இல்லை, இந்த புவனேஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்திருக்க. அதோட இல்லாமல் எதுக்காக அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்க? என்னோட காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரியும் ஜானகியை பார்த்து எதிர்த்து பேசும்போது ஜானகியும் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அதை கவனிச்ச புவனேஸ்வரியும் என்ன ஜானகி இவ்வளோ அமைதியாக இருந்துட்டு இருக்க? நான் வெளியில் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன, என் காலில் விழணும் அவ்வளோதானே, வா காலில் விழு, நான் மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லும்போது ஜானகி ஒரு கட்டத்தில் நான் எல்லாம் ஒரு போதும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லிட்டு உன் கனவுல கூட நினைக்காத அப்படின்னு சொல்லி கையில் ஒரு சாட்டையை காட்டுறாங்க. புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. எதுக்கு ஜானகி இப்போ தேவையில்லாமல் இந்த வேலையை செய்கிற அப்படி கேட்கும்போது நம்ம ஜானகி அப்படியே அந்த சாட்டையால் புவனேஸ்வரியை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. புவனாவும் அடி தாங்க முடியாமல் வலிக்குது, கொஞ்சம் நிறுத்து ஜானகி அப்படி சொன்னாலுமே நம்ம ஜானகி கேட்குற மாதிரி இல்லை, சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகியும்
என்ன என்ன பழைய மாதிரி அமைதியா இருப்பேன்னு சொல்லிட்டு மட்டும் யோசிச்சு பார்க்காத. என்னோட பொண்ணுக்கோ, கதிருக்கோ ஏதாவது பிரச்சனை குடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன்னு வச்சுக்கயா, அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற. தேவையில்லாம என் குடும்பத்த பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு எண்ணத்தோட சுத்திட்டே இருக்காத. ஒண்ணு நான் உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் புவனேஸ்வரியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன்னு சொல்லிட்டு இன்னும் எல்லா வேலையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு யோசிக்காதுன்னு புவனேஸ்வரியை சரியா வெளுத்திருக்கிறாங்க. அதே சமயத்துல பசுபதியும் நம்ம புவனாவை பார்த்துட்டு, என்ன புவனா இவ்வளோ அமைதியா இருக்க, ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்கு அப்படி கேட்கும்போது, புவனேஸ்வரியும் வேற எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஜானகி தான். ஜானகி கொஞ்சம் முன்னாடி தான் இங்க வந்துட்டு போனா, அதோட இல்லாம அவளுக்கு என் மேல இருக்க பயம் எல்லாமே போயிட்டு ஒரு சாட்டையை வச்சு அப்படியே அடிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பசுபதியோ என்னம்மா சொல்ற, இனி இந்த ஜானகியை சும்மாவே விடக்கூடாது, எவ்வளோ தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கே வந்து உன்னை அடிச்சுட்டு போயிருப்பா, இதெல்லாம் விடவே கூடாது அப்படி சொல்லும்போது, அதை கேட்ட புவனேஸ்வரியும் சரி அந்த கதிரும் தனாவும் பணத்துக்காக என்ன செய்கிறாங்க அப்படி கேட்கும்போது, வேற என்னம்மா செய்வாங்க, ஒரு ஒரு ஆளுக்கிட்டேயும் பேசிட்டு தான் இருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் பணம் கிடைச்சா மாதிரி இல்லை அப்படி சொல்லும்போது, நம்ம புவனேஸ்வரியும் ஆமாண்ணா கண்டிப்பாக இந்த 2 நாளுக்குள்ளே அந்த கதிருக்கு பணம் கிடைக்கக்கூடாது, அந்த டாக்குமெண்ட் நம்ம கையில் தானே இருக்குது, அதை வச்சு இந்த ஜானகி ரகுராமும் நடு ரோட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் நம்ம பசுபதி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தனாவும் கதிர்கிட்ட என்ன பண்ணுறது கதிர், இந்த 2 நாளில் இவ்வளோ ரூபாவை நம்ம எப்படி புரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோட்டலில் உள்ளவங்க எல்லாருமே கதிர்கிட்டவும் என்ன சார் இப்போ வந்து ஹோட்டலில் சீக்கிரத்தில் மூடதுக்கு இருக்காங்களா அப்படி கேட்கும்போது, கதிரும் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதுங்க, எப்படியாவது இந்த ஹோட்டலில் நான் மீட் எடுப்பேன், எந்த பிரச்சனையும் வராதவாறு பார்த்துப்பேன் அப்படி சொல்லும்போது, மேனேஜரும் என்ன சார் இப்போ தான் இந்த ஹோட்டல் எல்லாமே ஒரு லாஸில் இல்லாமல் அப்படி நல்ல வியாபாரம் போயிட்டு இருந்தது, இந்த ஒரு நிலைமையில இந்த ஹோட்டலில் பூட்டுற மாதிரி ஒரு செயல் நடந்துன்னா என்ன சார் பண்ணுறது அப்படி கேட்கும்போது, நம்ம கதிர் அங்கே உள்ளவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம மாயாவும் ஜானகிட்ட வந்து பெரியம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, கூடிய சீக்கிரமாக அந்த பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடலாம், கதிரும் தனாவும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க அப்படி சொல்லும்போது, நம்ம மாயாவும் சீனுவும் சேர்ந்து கதிருக்கு இந்த பணத்தை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாயாவும் சீனுவும் கதிருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த 40 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ரகுராமோட வீடும் மீட்கப்படுது. இதை கொஞ்சம் கூட நம்ம ரகுராம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, ஒரு கட்டத்தில் ரகுராமே மறைமுகமாக உதவி செய்கிறாங்கன்னே சொல்லலாம். கதிரோட ஹோட்டலை இன்றைக்கி மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷில் இருந்த நம்ம புவனேஸ்வரிக்கு ஒரு சந்தேகம் ஆகிடுது. அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, இப்படியெல்லாம் ஹோட்டலெல்லாம் மூடவே இல்லை, அதோடு இல்லாமல் அந்த 40 லட்ச ரூபா பணத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க, இப்போவே இந்த டாக்குமெண்ட்டை ரகுராம் ஐயாவுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட புவனேஸ்வரிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. வேறு வழியே இல்லை, இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி அந்த பணமும் ரெடி ஆகிடுது. கதிரும் அந்த இடத்துல ஜெயிச்சு ஹோட்டலை திறக்கிறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்த நம்ம புவனேஸ்வரியும் பசுபதிக்கிட்ட, என்னன்னா நீ ஏதாவது ஒரு வேலை செய்வேன்னு சொன்ன, இப்போ என்னாச்சு தெரியுமா, கடைசி நிமிஷத்தில் இந்த கதிர் வந்து ஹோட்டலை மூட விடாமல் அந்த பணத்தையும் அப்படியே கட்டிட்டான், இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படி கேட்கும்போது, பசுபதியும் சரி விடுமா இந்த வாட்டி தப்பிட்டு, ஆனால் அடுத்த வாட்டி மாட்டாமலா போகும், எப்படி இந்த ஹோட்டலை மூட வச்சிடலாம், நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்னதான் புவனேஸ்வரி கதிருக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் ரகுராம் மறைமுகமாக உதவி செய்து நம்ம கதிரை அந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து மீட் எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம்.